2018ல பாலா அவர்களோட இயக்கத்துல வெளியான நாச்சியார் திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவங்க தான் நடிகை இவானா. என்னதான் நாச்சியார் திரைப்படத்திலையும் சரி, அதன் பிறகு வெளியான ஹீரோ திரைப்படத்திலையும் சரி ஒரு நல்ல ரோல் அவங்க நடிச்சு நல்ல நடிப்பு வெளிப்பட்டு இருந்தாலும் சொல்லிக்கிற அளவுக்கு இந்த 2 படங்களுக்கு பிறகு அவங்களுக்கு வாய்ப்புகள் வரல அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படங்களும் அவங்களுக்கு வாய்ப்பை அள்ளி கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா சினிமாவை பொறுத்தவரை சரியான வாய்ப்பு, சரியான பீக் எப்போ யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படித்தான் 2022ல வெளியான லவ் டுடே படம் இவானாவோட திரை வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சிருந்தது. அண்ட் இதுல என்ன ஹைலைட் அப்படின்னா இத அவங்களே நினைச்சு பார்க்கலையாம். பட் இப்ப விஷயம் என்னன்னா இவானாவை ஃப்ரீயா இருக்க விடாத அளவுக்கு எல்லா லாங்குவேஜ்லயும் வாய்ப்புகள் குவிஞ்சுகிட்டே இருக்கான். நம்ம தல டோனியோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சார்பா எடுக்கிற முதல் படத்துல இவானா ஒரு முக்கியமான லீட் ரோல் பண்றாங்களாம். அண்ட் இதுக்காக இவங்களுக்கு ஒரு பெரிய தொகை கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, வாரிசு பட தயாரிப்பாளரான தில்ராஜுவோட ஃபேமிலியில இருந்து ஒருத்தர் ஹீரோவா அறிமுகமாகிற படம் தான் செல்ஃபிஷ். ஆஷிஷ் ரெட்டி இந்த படத்தின் மூலமா ஹீரோவா என்ட்ரி கொடுக்கிறார். அண்ட் இந்த படத்தை தில்ராஜுவோட இணைஞ்சு புஷ்பா பட இயக்குனர் சுகுமார் ப்ரொடியூஸ் பண்றாரா. அண்ட் இந்த படத்துக்காக இவானா கேட்டதை விட அதிகமான தொகையை கொடுத்திருக்காங்களாம். இப்போதைக்கு இவங்க வாங்கும் தொகை என்னன்னா 2 கோடி அப்படிங்கிற தகவல் கசிஞ்சிருக்கு. தெலுங்குல இதை தவிர பல ப்ரொடியூசர்ஸ் இவானா கிட்ட பேசிக்கிட்டு வராங்களாம். லவ் டுடே படத்தோட அசுர வெற்றி தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜ்லயும் இவானாவுக்கு சான்ஸ அள்ளி கொடுக்குதாம். இன்னும் தமிழ்ல 3 படங்கள் இவானா நடிப்புல வெளியாக இருக்கு. பார்க்கலாம் போக போக இவானாவோட ரேஞ்ச் எந்த லெவல்ல இருக்கு அண்ட் எந்த மாதிரியான முன்னணி நடிகைகள் பட்டியல்ல இவானா வரப்போறாங்க அப்படிங்கிறத.